பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி, இயேசு எதற்காக கதறினார், நாம எந்த விஷயத்துக்காக கதறுறோம்னு சொல்லி நாமளே இன்னைக்கு சோதித்து பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 2ஆம் பகுதி. அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த இடம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏசப்பா நம்மளுக்காக சிலுவை பாட ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காக தான் ஏற்றுக்கொண்டார். அப்போ இங்க எதற்காக இயேசு கதறுறார் அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்லலாம் அவர் மேல ஆணி அடிச்சாங்க, இல்ல அவர் மேல முள்முடி சூட்டப்பட்டது, அந்த வலி தாங்க முடியாம கதறி இருப்பாரு, இல்ல சாட்டை அடி வாங்கினாரு அதனால கதறி இருப்பாரு, இல்ல ஈட்டினால அவரை தொலைச்சாங்க, அவருடைய மார்புல ஈட்டிய தொலைச்சாங்க, அதனால கூட கதறி இருக்கலாம்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஏன் தெரியுமா கதறினார்? அவர் எப்படி கதறுறாருன்னு பாருங்களேன். என் தேவனே, என் தேவனேன்னு கதறுறாரு. இவ்வளோ நாள் என் பிதா பிதா பிதா, அப்பா அப்பா அப்பான்னு சொன்ன செல்ல பிள்ளையாம் இயேசு ஃபர்ஸ்ட் டைம் என் தேவனே அப்படின்ட்டு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் வாசிச்சு பாருங்களேன், பிதா, பிதாவானவருடைய சித்தம், பிதா 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 இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இயேசு ஃபர்ஸ்ட் இடம் தேவன்னு யூஸ் பண்றாரு. எதுக்கு? கதறதுக்கு. என் தேவனே, என் தேவனேன்ட்டு கதறாரு. நீங்க என்ன கேட்கலாம், இயேசு வலியில தானே கதறினார்? ஆமா, வலியில தான் கதறினார். எந்த வலி அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஆணி தொலைத்த வலிக்காக கதறல, ஈட்டி தொலைத்த வலிக்காக அவர் கதறல, முள்முடியினால் வந்த அந்த வலியினால அவர் கதறல, சாட்டை அடியின் வலியினாலும் அவர் கதறல. அவர் கதறின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிதாவானவருடைய முகம் மறைக்கப்பட்ட அந்த நிமிஷத்துல அந்த உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சு. பிதாவானவர் இயேசு அப்படிங்கிற அந்த உறவுல விரிசல் வந்துருச்சு. அந்த விரிசலுக்காக அவர் கதறினார். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இயேசுவானவருக்கும் பிதாவானவருக்கும் இடையில இருக்கிற அந்த தெய்வீக உறவுல விரிசல் வந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேதத்துல எழுதியிருக்கான்னு நீங்க கேக்குறீங்களா? எழுதியிருக்கு. ஐசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் 3 விஷயத்தை செய்யுது. என்ன 3 விஷயம்? பிரிவினை உண்டாக்குது. தெய்வீக உறவுல பிரிவினை உண்டாக்குது. 2வது, தேவன் நம்மளுடைய வாய்ஸை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய தேவனுடைய செவியை அடைக்குது. 3வதாக, தேவனுடைய முகத்தை பாவம் நம்ம கிட்ட இருந்து மறைக்குது. இந்த 3 விஷயத்தையும் பாவம் நம்ம கிட்ட இருந்தா அது செய்யும். இயேசுவானவர் நம்மளுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவருடைய தலையின் மேல ஏற்றின அந்த நொடியில ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பிதாவானவருடைய அந்த தெய்வீக உறவுல ஒரு பிரிவினை வந்துருச்சு, ஒரு விரிசல் வந்துருச்சு. ஏசப்பாவோட சவுண்ட பிதாவானவர் கேட்க கூடாதபடிக்கு பிதாவானவருடைய செவி அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? இயேசு வார்த்தையானவர். வார்த்தையானவருக்கு தெரியாதா ஐசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்குன்ட்டு? அவருடைய செவி அடைக்கப்பட்டதும் தெரிஞ்சிருச்சு, பிதாவானவருடைய முகம் மறைக்கப்பட்டதும் இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. பிதாவானவருடைய அந்த உறவுல, அந்த தெய்வீக உறவுல விரிசல் வந்தது இயேசுவுக்கு. வார்த்தையானவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் எப்படி தெரியுமா கதறுறாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பின்னாடி நல்லா வாசிச்சா தெரியும், பிதாவானவருடைய சித்தம், பிதா பிதா, ஏன் அப்பா ஏன் அப்பான்ட்டு பாசமா இருந்த நேச பிள்ளையாக இயேசு ஃபர்ஸ்ட் டைம் என் தேவனே அப்படின்ட்டு ஒரு பிரிவினை வந்ததுனால, ஒரு பிரிவினை வந்திருக்கு அப்படிங்கிறத அடையாளமா காட்டுறதுக்கு அவர் பிதாவானவர் நீங்க சொல்லல, என் தேவனே என் தேவனேன்ட்டு கதறாரு. இந்த அனுபவத்தை ஏசப்பா வார்த்தையானவர் எதற்காக எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவருடைய சபை, மணவாட்டி, சபையா இருக்கிற நாம எல்லாரும்
அந்த சபையா இருக்கிற அந்த எல்லாருக்குள்ளயும் ஒருத்தரா நம்ம எல்லாரும் ஆலயமா இருக்கிறோம். அவருடைய ஆலயமா இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் சூழ்ந்து இருக்கிற முள்ள போல வருகிற சூழ்நிலையை பார்த்து கதறக்கூடாது. சாட்டையடியை போல இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கதறக்கூடாது. நம்மளுக்கு ஈட்டி துளைக்கிற போல வலியை கொண்டு வருகிற சூழ்நிலையை பார்த்து கதறவே கூடாது. சபை மணவாட்டியா இருக்கிற சபை எதற்கு தெரியுமா கதறணும்? இயேசுவின் உறவில், தெய்வீக உறவில் விரிசல் வந்தா மட்டும்தான் கதறணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இயேசு வார்த்தையானவர் எழுதி வச்சிருக்கிறார். சபைகளுக்கு மாதிரியாக, ஆலயமா இருக்கிற நம்மளுக்கு மாதிரியாக. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் சேரும் பொழுது தேவனோட சபையா மாறுறோம். அவருடைய ஆலயமா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஈட்டி துளைக்கிற போல இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கதறுறோமா? அப்படி கதறக்கூடாது. இயேசு வார்த்தையானவர் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன மாதிரி? இயேசுவின் உறவில் விரிசல் வந்தா மட்டும்தான் ஒரு தேவ பிள்ளை கதறணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.